ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இன் இந்தியா, வேளாண் புரட்சிகள். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் ரெவல்யூஷன்ஸ் இருக்குது, அது எதுக்காக துவங்கப்பட்டது, யார் அதற்கு ஃபவுண்டர் இல்லை ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எவர் கிரீன் ரெவல்யூஷன். எவர் கிரீன் ரெவல்யூஷனோட கான்செப்ட் என்னென்னா, இல்லை எதுக்காக துவங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய உற்பத்தியை அதிகரிக்கணும், அதே சமயத்தில் சுற்றுச்சூழலை பாதிப்பு இல்லாமல், அதாவது எந்த ஒரு ஹார்மும் இல்லாமல், எக்கலாஜிக்கல் ஹார்ம் இல்லாமல் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் எம்எஸ் சுவாமிநாதன். இயர் பார்த்தீங்கன்னா 2017 டு 2022. அடுத்து புரோட்டீன் ரெவல்யூஷன். புரோட்டீன் ரெவல்யூஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் லென்டில்ஸ் அண்ட் ஆர் பல்சஸ், இதுதான் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லென்டில்ஸ் அண்ட் பல்சஸ், இதுதான் இதோட எய்ம். ஸோ இதை டெக்னாலஜி ட்ரிவன் செகண்ட் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க, புரோட்டீன் ரெவல்யூஷனை. ஸோ இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் பிஎம் நரேந்திர மோடி அவர்கள். இயர் 2014 2020 வரைக்கும். ஸோ இந்த பேரை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ப்ரோட்டீன் அப்படின்னா பல்சஸ்லலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் ரெவல்யூஷன்னா பல்சஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது ரவுண்ட் ரெவல்யூஷன். ரவுண்ட் ரெவல்யூஷன் உருளைக்கிழங்கு உற்பத்தி, பொட்டேட்டோ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் ரவுண்ட் ரெவல்யூஷன். இதோட இயர் 1965 டு 2005. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ரெவல்யூஷன்னே சொல்லலாம். இதில் நிறைய கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி? யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, புது டெக்னாலஜிஸ், அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. HYV சீட்ஸ் அப்படின்னு அதை யூஸ் பண்ணி, அப்புறமா புது டூல்ஸ், அதாவது ஃபார்மிங் டூல்ஸ், அப்புறமா பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஒரு காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன், மெயினாக இதை கான்சென்ட்ரேட் பண்ண ஃபுட் கிரெயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட். ஸோ இதை எப்படி உற்பத்தி அதிகப்படுத்தலாம் அப்படின்றது தான் கிரீன் ரெவல்யூஷனோட நோக்கம். இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக், எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இதில் எப்படி கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்ட், இல்லை காமனாக கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னாங்கன்னா நார்மன் போர்லாக். ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இயர் 1966 டு 1967. அடுத்தது கிரே ரெவல்யூஷன். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷனில் சில ட்ராபேக்ஸ் இருந்தது. ஸோ அந்த ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே சமப்படுத்துகிற மாதிரி, அதை அதோட இம்பேக்ட் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வரப்பட்டது தான் கிரே ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இயர் 1960 டு 1970. அடுத்து பிங்க் ரெவல்யூஷன். பிங்க் ரெவல்யூஷனோட நேம்லேயே இருக்குது. ஸோ எதெல்லாம் பிங்க் கலர், ப்ரான், ஆனியன், இதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பிங்க் ரெவல்யூஷனோட நோக்கம். ஸோ இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் டர்கிஸ் பட்டேல். இயர் 1970. அடுத்து ப்ரௌன் ரெவல்யூஷன். ப்ரௌன் ரெவல்யூஷனோட ப்ராடக்ட் இல்லைன்னா ஃபீல்டு எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா லெதர் அண்ட் கொக்கோவா ப்ரொடக்ஷன். இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் ஹிர்லா சௌத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிரீன் ரெவல்யூஷனுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன். இதுக்கு இன்னொரு பெயர் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ரெவல்யூஷனோட எய்மா. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லை ஃபாதர் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வர்கீஸ் குரியன் அவர்கள். ஸோ 1970 1996 தான் இந்த ரெவல்யூஷனோட டைம் பீரியட். அடுத்தது கோல்டன் ரெவல்யூஷன். ஸோ கோல்ட் கலர் என்னென்ன ஃப்ரூட்ஸ், ஹனி, ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே கோல்டன் ரெவல்யூஷனில் வரும். இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் நிர்பக் துதச். இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1991 2003 வரைக்கும். அடுத்தது சில்வர் ரெவல்யூஷன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பவுட்ரி அண்ட் எக் ஒயிட் கலரில் இருக்குன்ட்டு ஒயிட் ரெவல்யூஷனில் வராது. ஒயிட் இஸ் ஒன்லி ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன். சில்வர் அப்படின்றது தான் எக் அண்ட் பவுட்ரி. ஸோ இதோட ஃபாதர் ஃபார்மர் பிஎம் இந்திரா காந்தி அவர்கள். இயர் 2000. சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் இருக்குது. சில்வர்லேயே ஃபைபர் ரெவல்யூஷன். ஃபைபர்னா காட்டனை நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ காட்டன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். இயர் 2000.
பிளாக் ரெவல்யூஷன். பிளாக் ரெவல்யூஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் புரொடக்ஷன். ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ரெவல்யூஷன் தான் பிளாக் ரெவல்யூஷன். ஸோ எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்றத வந்து 2003 வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவா பயோஃபியூவல் அந்த மாதிரி விஷயங்கள யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ரெவல்யூஷனோட எய்ம். அடுத்தது ப்ளூ ரெவல்யூஷன். ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்த ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன். ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் வந்து 7th 5-year பிளான்ல வந்து நீல் ஆர் நீலி கிராந்தி மிஷன் அப்படின்றத வந்து ஒரு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது எந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 1985லேருந்து 1990 வரை இந்த டைம் பீரியட்ல 7th 5-year பிளான்ல வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து அதோட மேஜர் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஷரிஸே வந்து 5% வந்து நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெட் ரெவல்யூஷன். மீட் ஆர் டொமேட்டோ ப்ரொடக்ஷன் தான் ரெட் ரெவல்யூஷன். விஷால் திவாரி அப்படின்றவர் தான் இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன். 1980s அப்படி இயர்ல வந்து இது வந்து கொண்டு வரப்பட்டது. எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஆயில் சீட்ஸ் மஸ்டர்ட் ப்ரொடக்ஷன். எல்லோ ரெவல்யூஷன் மேஜரா இந்த ரெவல்யூஷன் கான்சென்ட்ரேட் பண்றதா வந்து ஆயில் சீட்ஸ், அதாவது மஸ்டர்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் செசமி சீட்ஸ் இதை தான் இது கான்சென்ட்ரேட் பண்ணுது. சாம் பித்ரோடா அப்படின்றது தான் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன். இந்த இயர் வந்து 1986 to 1990. கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். ஜூட் ப்ரொடக்ஷன் அதான் வந்து கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் சொல்றாங்க. 1990ல கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ரெவல்யூஷன்ஸை பேஸ் பண்ணி முக்கியமான கொஷின்ஸ் என்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் இனிஷியேட்டட் இந்த இயர் 1960. கிரீன் ரெவல்யூஷன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ன சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் ரைஸ். இதுதான் இது மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணுது. த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ரெவல்யூஷன் வாஸ் பார்ன் இன் இந்தியா பேவிங் வே ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். என்ன ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன். இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். 5th கொஸ்டின். த கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் HYV சீட்ஸ் ஆர் சீரியல்ஸ். அது எந்த சீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ரைஸ், வீட், மெய்ஸ் அண்ட் ஜாபர். ஃபாதர் அப்படின்றவர் டாக்டர் நார்மன் இ பார்லர், அமெரிக்கன் ஆக்ரோனாமிஸ்ட். He received the Nobel Peace Prize 1970ல அவர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அடுத்த கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ப்ரொமோட்டிங் சாயில் ஹெல்த் அண்ட் மேக்கிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கம்பல்சரி. தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்ஸ் டு எவர் கிரீன் ரெவல்யூஷன். அடுத்து which revolution is related to milk? White revolution தெரியும். Which revolution is commonly referred to as Operation Flood? அதுவும் white revolution. Operation Flood was implemented by Dr. Verghese Corin. யார் அவருன்னு பார்த்தீங்கன்னா chairman of National Dairy Development Board. Which agriculture revolutions father received Bharat Ratna 2024? ஸோ இப்போ பாரத் ரத்னா அவார்ட் 2024ல அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனிஸ்டான எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன்னா என்ன? ஸோ நம்ம அங்கே முன்னாடியே பார்த்த மாதிரி HYV சீட்ஸ் யூஸ் பண்ணுறது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் மிஷினரிஸை யூஸ் பண்ணுறது க்ரீன் ரெவல்யூஷன். மெரைன் ப்ராடக்ட்ஸ். எல்லோ ரெவல்யூஷன்ன்றது ஆயில் சீட்ஸ். கிரே ரெவல்யூஷன் அப்படின்றது எக்ஸ் அண்ட் பவுட்ரி. கிரே ரெவல்யூஷன் வரக்கூடாது, சில்வர் ரெவல்யூஷன் வந்திருக்கணும். ஓகே. Green revolution increases the food grains production in rice and wheat. ஸோ இது வந்து புக்லேருந்து நம்ம எடுத்த ஒரு டேபுலேஷன். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. சில்வர் ரெவல்யூஷன்னா எக் ப்ரொடக்ஷன். ஸோ அங்கே கொஷின் தப்பாக கொடுத்துருக்காங்க. கிரே ரெவல்யூஷன்னா ஃபர்டிலைசர்ஸ். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன்னா என்ன, க்ரீன் ரெவல்யூஷன் இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு டாபிக்லேருந்து எடுத்தது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் அக்ரிகல்ச்சர் லெசன் 8லேயும் இருக்குது. அண்ட் 11th எக்கனாமிக்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம்.
ஸோ இது போன்ற எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக்ஸ் அண்ட் கன்டென்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் மென்டர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ அண்ட் ஹாப்பி லேர்னிங்.